இப்போது இந்த வீட்டினுடைய தலைவாசல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு ஒட்டிய பகுதியில் இருக்குது. இது வந்து கிழக்கு ஒட்டிய பகுதியில் வந்துருந்தால் சரியாக இருந்திருக்கும். மேற்கு அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா இது வந்து ஆல்மோஸ்ட்டு மிடில் இருக்குது. இது வந்து மிடில் இருக்குன்னு சொன்னால் ஒரு சின்னதாக ஒரு ஹால். இது இந்த ஹாலில் வந்து இந்த பக்கம் வந்திருக்கணும். இந்த பக்கம் வந்திருக்கிறது ஏன் வரல அப்படின்னா பின்பக்கம் வந்து படி இருக்குது, ஸ்டேர்கேஸ் இருக்கிறதுனால இது வந்து வரதில்லை. இது வந்து பார்த்திங்கனாக்கா தெற்கு பார்த்த வீடு. இது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ரோடு வந்து வடக்கு பகுதியில் இருக்குது. இப்போ வந்து தெற்கு பகுதி வந்து இது வாசல். இப்போ தெற்கு பகுதின்னு சொல்லும்போது இது வந்து பார்த்திங்கனாக்கா கிழக்கு ஒட்டின மாதிரி இருக்கணும். அதே நேரத்தில் கிழக்கு சைடில் வந்து பார்த்திங்கனாக்கா அதாவது இந்த வீட்டினுடைய தென்கிழக்கு பகுதியில் வந்து படிக்கட்டு இருக்குது, மாடி படிக்கட்டு இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்கு வடகிழக்கு பகுதியில் வந்து அந்த மாடி படிக்கட்டு இருக்குது. அப்போ இது வந்து அப்பார்ட்மெண்ட்டுன்னு சொல்லும்போது இது மாதிரி மாறி தான் வருது. அப்போ இதை வந்து நம்ம வந்து எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு வாஸ்து நிபுணர் வந்து நீங்கள் வந்து கூட வச்சு கன்சல்ட் பண்ணி நல்லபடியாக ஒரு வீடோ அப்பார்ட்மெண்ட் எது கட்டினாலும் பண்ணால் தான் சரியாக இருக்கும். நம்ம இப்போது உள் அமைப்பு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஹால். இது வந்து ஒரு வரவேற்பறை. இந்த இடத்துல இது வந்து ஒரு வரவேற்பறை. நேராக உள்ளே போகிறோம். உள்ளே போகும்போது பார்த்திங்கனாக்கா தென்மேற்கு மூலையில் வந்து நம்ம இப்போது ஓப்பன் பண்ணுறோம். தென்மேற்கு மூலையில் வந்து மாஸ்டர் பெட்ரூம். தென்மேற்கு மூலையில் வந்து மாஸ்டர் பெட்ரூம். லைட்டு போடுவோம். ஓகே, லைட்டு ஃபேன்லாம் சேர்த்து போட்டாச்சு. இது வந்து தென்மேற்கு மூலைன்னு சொல்லும்போது ஒரு கபோர்டு இருக்குது. கபோர்டு பார்த்தீங்கன்னாக்கா தென்மேற்கு மூலையில் கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது. அப்போ நம்ம இந்த இடத்துல வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பீரை வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வச்சுக்கணும். தென்மேற்கு மூலையில் வடக்கு பார்த்த மாதிரி. இது வந்து தெற்கு பகுதியில் உள்ள செவரு. இது தெற்கு பகுதியில் உள்ள செவரு. இப்போ நம்ம வந்து பீரை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வடக்கு பார்த்தது மாதிரி இந்த பக்கம் இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி, இங்கே நின்றுட்டு இப்படியே ஓப்பன் பண்ணுற மாதிரி இது ஒட்டின மாதிரி வச்சுக்கலாம். அப்போ வந்து கபோர்டு ஓப்பன் பண்ணுறது நம்ம வந்து இந்த 2 டோர் இருக்குது. இது தாராளமாக போதும். சரியா? அடுத்தது இந்த மாஸ்டர் பெட்ரூம் பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா வடக்கு பகுதி ஒட்டின மாதிரி ஒரு உச்ச பகுதியில் ஒரு ஜன்னல் இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. இப்போ பார்த்திங்கனாக்கா இந்த மாஸ்டர் பெட்ரூம் பொறுத்தளவில் கிழக்கு ஒட்டினது மாதிரி இங்கே ஒரு ஜன்னல் வந்திருக்கணும். ஏன் வரலை அப்படின்னா பக்கத்து வீடு வந்து இது ஒட்டின மாதிரி இருக்குது. இப்போ வந்து இதனுடைய ஒரிஜினல் கலர் வந்து இப்போ இதில் நீங்கள் பார்க்குற கலர் கிடையாது. நான் இப்போ காமிக்கிற இதில் இருந்து வீடியோவில் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ரொம்ப டார்க்காகவே இருக்குது வீடியோவில். இந்த கலர் இப்போ தெரியுது பாருங்கள். இந்த கலர் தான் இதோட இப்போ தெரியுது பாருங்கள். இந்த லைட் க்ரீன் இந்த கலர் தான் இதனுடைய ஒரிஜினாலிட்டி கலர். இப்போ வந்து இது வந்து அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது. அட்டாச்டு பாத்ரூம் வந்து இந்த மாஸ்டர் பெட்ரூம் தென்மேற்கு மூலையில் வந்து மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. இந்த டாய்லெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 பக்கம் கதவு இருக்குது. இப்போ இந்த கதவு வந்து லாக் பண்ணிகிட்ருக்கு. நம்ம இப்போது இப்படி ஓப்பன் பண்ணலாம். பெரிய பாத்ரூம் பாருங்கள். லைட்டு போடல, ரொம்ப வெளிச்சமாக இருக்குது. ரொம்ப பாருங்கள், லைட் ஏரியாவில் 2 லைட்டுமே 2 பல்ப் இருக்குது. 2 கதவு அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து தென்மேற்கு பகுதியிலேருந்து வரக்கூடிய என்ட்ரன்ஸு. இது வந்து ஹாலிலேருந்து வரக்கூடிய என்ட்ரன்ஸ். இது வந்து இந்த வீடு வந்து ஒரு 15 வருஷம் பழமையான ஒரு வீடு அப்படி சொல்லும்போது இது மாதிரி தான் அப்பார்ட்மெண்ட்டு சொல்லும்போது கட்டும்பொழுது தனி வீடாக இருந்தால் கூட கொஞ்சம் ரூம் பெருசாக இருந்தால் இதே மாதிரி 2 பக்கமும் வந்து எப்போவுமே அவங்க வந்து என்ட்ரன்ஸ் வச்சுப்பாங்க. ஹால்லேருந்து வர மாதிரி வச்சுப்பாங்க, பெட்ரூம்லேருந்து வர மாதிரி வச்சுப்பாங்க. அப்போ யார் உள்ளே வராங்களோ யார் அந்த பாத்ரூமுக்கு வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வராங்களோ அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எதிர் சைடில் உள்ள டோர் வந்து லாக் பண்ணிடணும். ஏன்னா இது மாதிரி லாக் பண்ணல அப்படின்னா மாறி சிரிச்சிக்க வேண்டியதுதான், வேறு என்ன பண்ண முடியும்? சரியா? அதேமாதிரி இப்போ வந்து ஷவர் பாயிண்ட்லாம் இருக்குது. இது வந்து கொஞ்சம் பழமையான வீடு தான். இப்போ வந்து இந்த பாயிண்ட்லாம் இது வந்து நம்ம வந்து புதுசாக போட்டோம். இதனுடைய டெப்த் வந்து ஒரு 2 அங்குலத்துக்கு மேலே உள்ளே இருந்தது. பிளாஞ்செல்லாம் போட்டு இந்த ராட்லாம் வந்து எல்லாமே புதுசு, நல்லா நீட்டாக இருக்குது. பெருசாக கொடுத்துருக்கோம், நல்லா பண்ணியிருக்கு. அதே மாதிரி க்ளோசெட்டு பார்த்தீங்கன்னாக்கா வடக்கு தெற்கு பார்த்த மாதிரி தான் இருக்கணும். அதே மாதிரி இந்த பாத்ரூம் பொறுத்த அளவில் மேற்கு நடுப்பகுதியில் வருது. அதாவது இந்த பாத்ரூமுடைய தெற்கு பகுதியிலையும் ரூம் இருக்குது. அதே மாதிரி வடக்கு பகுதியிலையும் ரூம் இருக்குது. நம்ம இப்போ ஒன்று பார்க்கலாம். ஹாலிலேருந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த லேடிஸுக்கு பிடித்தமான இடம் அதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா சமையலறை. நம்ம இப்போ சமையலறை பார்ப்போம். சமையலறை தான் இப்போ எந்த ஒரு லேடிஸ் வந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து சமையலறை தான் பார்ப்பாங்க. சமையலறை வந்து பார்த்திங்கனாக்கா அந்த சமையலறைக்கு வரக்கூடிய அந்த உச்ச பகுதி அதாவது அந்த இந்த டோர் இருக்குல்ல, அந்த டோர் என்ட்ரன்ஸ் பார்த்திங்கனாக்கா மேற்கொட்ட மாதிரி இருக்குது. அந்த டோர் வந்து எந்த இடத்துல வந்திருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வரணும். அதாவது கிழக்கு ஒட்டினது மாதிரி வரணும். ஏன்னா இப்போ இது வந்து நீங்கள் வந்து புதுசாக நீங்கள் வந்து வீடு கட்டுறீங்க, இல்லை
வீடு கட்ட போகிறீங்க, உங்கள் நண்பர்கள் யாராவது உங்களுக்கு வந்து வீடு கட்ட போகிறாங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் வந்து இந்த காணொலி வந்து அமைச்சு கொடுங்க. அப்போ வந்து வாஸ்துபடி எங்கே வரணும் அப்படின்னா கிழக்கு ஓட்டுன மாதிரி வரணும். இப்போ வந்து தெற்கு பார்த்த வீடாக இருந்தாலும் சரி, எந்த வீடாக இருந்தாலும் சரி, இந்த என்ட்ரன்ஸ், அதாவது சமையலறைக்கு வந்து இந்த என்ட்ரன்ஸ் வருது அப்படின்னா வாஸ்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா வாஸ்துபடி நீங்கள் பண்ணும் பொழுது நிச்சயமாக கிழக்கு ஓட்டுன மாதிரி வரணும். சப்போஸ் இந்த என்ட்ரன்ஸ் வந்து இந்த பக்கம் கொடுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல கொடுக்கணும். அதாவது வடக்கு ஓட்டுன மாதிரி. இது வந்து வடக்கு பகுதி, இதுக்கு இந்த பக்கம் வந்து இது வடக்கு, அது தெற்கு. அப்போ இந்த என்ட்ரன்ஸ் எங்கே பண்ணணும் அப்படின்னா வடக்கு ஒட்டினது மாதிரி இந்த இடத்துல வந்து 2.5 feet அல்லது ஒரு 3 feet வச்சு இந்த இடத்துல கொடுத்தா தான் அது வந்து நிச்சயமாக சரியாக இருக்கும். அடுத்தது பூஜை ரூம் பொறுத்தளவில் இந்த இடத்துல தான் இருந்தது. பூஜை ரூம் வந்து இந்த இடத்துல தான் இருந்தது. அப்போ வந்து மைக்ரோ ஓவன் அந்த மாதிரி ஸ்டாண்டு, அந்த மாதிரி உள்ளி குடைகள், தக்காளி குடைகள் இதெல்லாம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால அதை எடுத்து நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வடமேற்கு மூலையில் கிழக்கு பார்த்த மாதிரி வச்சுருக்கோம். அதுவும் ஒரு வாஸ்து அமைப்புக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். அது ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக நம்ம வந்து எப்போவுமே ஸ்ரீ சரவண வாஸ்து சாஸ்திரம் வந்து உங்களுக்கு வந்து எதை ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா தென்கிழக்கு மூலையில் அமைஞ்சிருக்கிற அந்த சமையலறையில் வடமேற்கு மூலையில் வந்து நம்ம வந்து சொல்லுவோம். வடமேற்கு மூலை அப்படின்னா இங்கே தான் இருக்குது. இப்போ வந்துட்டு நான் வந்து அந்த பூஜை அறை வந்து அந்த ரூம் போகும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து இன்டீரியர் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் பழைய வீடு அப்படின்னு சொல்லும்போது அந்த டைமில் பண்ணலை அப்படின்னு சொன்னால் கூட இது வந்து ஃபுல் நல்லா நீட்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து பெண்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயம் அப்படின்னா இது மாதிரி அந்த கபோர்டு போன்ற அமைப்பு. சில விஷயங்கள் வந்து மறைவாக வைப்பாங்க. மறைவாக வைக்கிறது கீழே வந்து ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஒரு சில பொருட்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெளியேந்து பார்த்தா தெரிகிற மாதிரி வைப்பாங்க. அது மாதிரி இது போன்ற அமைப்பு இருக்குது. அடுத்தது வந்து கபோர்டு, இந்த லாஸ்ட்டில் ஒரு கபோர்டு இருக்குது. இது வந்துட்டு கடப்பாக்கல் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிளாக் பெயிண்ட் கொடுப்பாங்க. பிளாக் பெயிண்ட் கொடுத்துட்டு இது மாதிரி ஒரு டோர் போன்ற அமைப்பு வந்து பார்க்குறதுக்கு இப்போ நம்ம இந்த இடத்த பார்ப்போம். இந்த இடத்த பார்க்கும்போது எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள், நல்லா நீட்டாக இருக்கும். இது வந்து பெண்களுக்கு ஒரு பிடித்தமான ஒரு அமைப்பாக இருக்கும். அது மாதிரி டோர்லாம் போட்டிருக்காங்க. அந்த பிவிசி டோர் தான் போட்டிருக்கு. பிவிசி டோர் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா இது பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஏர் சர்ஃபேஸ் வந்து கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப ஒரு புத்திசாலித்தனம்னு சொல்லலாம். புத்திசாலித்தனம்னு சொல்ல முடியும். அது மாதிரி இதில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கொஞ்சம் பழைய வீடு அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம வந்து இப்படி தான் பண்ணுவோம். நானும் இதே மாதிரி ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே சென்னையில் வந்து நம்ம வந்து இந்த கிச்சன் மேடையில் வந்து இதே மாதிரி நம்ம வந்து கடப்பா ஸ்லாப்லாம் கொடுத்து பண்ணியிருக்கோம். புதுசாக வந்து இது மாதிரி அப்பார்ட்மெண்ட்லாம் கட்டும்போது நிச்சயமாக வந்து இது மாதிரி கடப்பா ஸ்லாப்லாம் கீழே கொடுக்க மாட்டாங்க. எல்லாமே இன்டீரியர் ஒர்க் ஆகி போச்சு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஆயில் வைக்கிறதுக்கு ஒரு வகையான ட்ராயர், அடுத்து பாத்திரம் வைக்கிறதுக்கு ஒரு வகையான ட்ராயர், கொஞ்சம் பெரிய பாத்திரம் வைக்கிறதுக்கு இன்னும் ஒரு மாதிரி ஒரு ட்ராயர். இது மாதிரி ட்ரே வந்து நல்லா பிராண்டடில் இருக்குது. இப்போ வந்து பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்குது. இன்டீரியர் மட்டும் பாருங்கள். கிச்சன் மேடைக்கு மேலே நான் ரெண்டாவது சொல்கிறேன். இது பாருங்கள் அழகாக இருக்கா? இது மாதிரி பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா மேலே டாப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து மேற்கு பகுதியில் வந்து மேற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஃப்ட் வச்சுக்கலாமா அப்படின்னா நிச்சயமாக வச்சுக்கலாம். ஆக்சுவலாக வீடுன்னு சொல்லும்போது இது மாதிரி லாஃப்டே வரக்கூடாது. உங்களுக்கு சொந்த வீடு இருக்குது அப்படின்னா நிச்சயமாக எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் வந்து லாஃப்டே கொடுக்காதுங்க. புதுசாக வந்து நீங்கள் வீடு கட்டுறவங்க வந்து வடக்கு பகுதியிலையும் கொடுக்க வேண்டாம், அதே மாதிரி கிழக்கு பகுதியிலையும் கொடுக்க வேண்டாம். ஒன்று. அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு பகுதியில் வந்து இந்த லாஃப்ட் வந்து கொடுத்துருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா வடக்கு பகுதியில் இருந்து ஒட்டக்கூடாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது ஸ்ட்ரைட்டாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்தோட நம்ம வந்து இங்கே இதுவரை கொண்டு விடுவோம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடம் கேப்பாக விட்டுணும். அப்போது இந்த ஸ்லாப், அதாவது இந்த லாஃப்ட்டுன்னு சொல்கிற இந்த ஸ்லாப் வந்து வடக்கு பகுதியில் செவரில் போய் டச் ஆகக்கூடாது. ஏன் டச் ஆகக்கூடாது அப்படின்னா அப்போது இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கட் பண்ணி காமிச்சிடணும். அப்போது அது கட் பண்ணி காமிச்சா தான் அது வந்து செப்பரேட்டாக ஒரு ஸ்லாப்னு சொல்ல முடியுமே தவிர ஜாயின் பண்ணியாச்சு அப்படின்னா அது ஒரு லோ ரூஃபுக்கு சமமாகிடும். ஏன்னா எதனால் லோ ரூஃப் வரும் அப்படின்னா இந்த செவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வடக்கு பகுதியில் வந்து நம்ம வந்து லோடு போய் உட்கார வச்சுருவோம். அதே மாதிரி லோடு வந்து உட்கார வைக்காத அளவுக்கு நமக்கு வந்து இங்கே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து செப்பரேட் ஆகிடும். அதனால் முடிஞ்சளவு லாஃப்ட்டு வேண்டாம், லாஃப்ட் இல்லாமல் பண்ணுங்கள். அப்படி லாஃப்ட்டு வருது அப்படின்னா நீங்கள் வந்து இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நீட்டாக பண்ணுங்கள். அடுத்தது சமையலறையிலேருந்து பார்த்தீங்கன்னா சிம்னி போன்ற அமைப்பு இருக்குது. அந்த சிம்னி வந்து எந்த இடத்துல வரணும் அப்படின்னா அந்த ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த ஹோல்ஸ் கொடுத்துட்டு அது வந்து தெற்கு பகுதியில் வரணும். இந்த இடம் வரணும். தெற்கு பகுதியில் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் வந்து தெற்கு பகுதியில் வந்து வைக்க முடியாது. எதனால் வைக்க முடியாது? இது வந்து அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது அந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பக்கம் படி இருக்குது.
அதாவது தெற்கு பதில் வந்து படி இருக்குது, அதனால் அது மாதிரி கொடுக்க முடியாது. அது மாதிரி கிச்சன் மேடையில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கொஞ்சம் இப்போ ப்ளம்பிங் ஒர்க்கு எலக்ட்ரிக் ஒர்க்லாம் நடந்துகிட்ருக்கு, அதனால் உங்களுக்கு வந்து இப்படி இருக்கும். இப்போ வந்து கிச்சன் மேடையில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கிரானைட் போடுறோம். கிரானைட் வந்து நம்ம வந்து 100% அவாய்ட் பண்ணலாம். இப்போ கிரானைட்டுக்கு பதிலாக நமக்கு வந்து நிறைய டைல்ஸ் மாடிஃபிகேஷன்லாம் நிறையா வந்துச்சு, அதனால் டைல்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இது மாதிரி கிரானைட் மலைகளை வெட்டி, இயற்கையான அந்த மலைகளை வெட்டி நீங்கள் வந்து வீட்டுக்கு கொண்டு வரீங்க அப்படின்னா அது தவறு. அதே மாதிரிப்பட்ட கிரானைட்லாம் விற்பனை பண்ணுவாங்க இல்லையா, கிரானைட் ஷோரூம்லாம் நிறையா இருக்குது, அவங்களுக்கும் நிச்சயமாக பாதிப்புகள் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர் ஒருத்தர் இதுமாதிரி கிரானைட் தொழில் பண்ணுறாரு, சேல்ஸ் பண்ணுறாரு. அவருடைய பசங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப குண்டாக இருப்பாங்க. அதாவது அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் குழந்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி ரொம்ப அதாவது அளவுக்கு அதிகமாக குண்டாக இருப்பாங்க, உயரமும் குறைவாக இருப்பாங்க. இதே மாதிரி நமக்கு கண்ணுக்கு தெரியாத அந்த தவறுகள் வந்து நிச்சயமாக வரும். இப்போ வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைல்ஸ் அமைப்பு இருக்குது பாருங்கள். அந்த டைல்ஸ் வந்து 2 ஃபீட் கொடுத்துருக்காங்க. 2 ஃபீட் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சமையலறை பொறுத்தளவில் நம்ம வந்து ஒரு 7 ஃபீட்டு கூட கொடுத்துக்கலாம். அதே மாதிரி டைல்ஸ் வந்து 7 ஃபீட் கொடுத்துட்டோம் அப்படின்னா துடைக்கிறதுலாம் ஈஸியாக இருக்கும். இதுக்கு இப்போ வந்து இந்த ஹைட்டில் 2 அடி ஹைட்டில் கொடுக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல தூசி வந்து உட்காரும். அப்போ தூசி வந்து நம்ம வந்து உட்காரும்பொழுது அது வந்து நம்ம வந்து பார்க்குறதுக்கு வந்து அன்ஈஸியாக இருக்கும். அதனால தான் இது வந்து நம்ம என்ன 7 ஃபீட்டு கொடுக்கலாம். சில இடங்களில் ஃபுல்லாக கூட கொடுப்பாங்க, பரவாயில்ல கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு விண்டை வந்து நிச்சயமாக நம்ம வந்து தெற்கு பகுதியில் கிழக்கு ஒட்டினது மாதிரி தெற்கு பகுதியில் இந்த இடத்துல கொடுக்கணும். இது வந்து அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறதுனால அதுவும் பழைய பில்டிங் சொல்லும்போது இது வந்து கொடுக்க முடியாது. நீங்கள் புதுசாக வீடு கட்டுறவங்க நிச்சயமாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிங்க் அமைப்பு வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து எங்கே வரணும் அப்படின்னா இந்த இடத்துல வரணும். அதாவது வடக்கு ஒட்டினது மாதிரி இந்த இடத்துல வரணும். இங்கே வந்தால் தான் அந்த சிங்கனுடைய அமைப்பு வந்து சரியாக இருக்கும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது வந்து அக்வாகார்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அக்வாகார்டு பாயிண்ட்லாம் இங்கே தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ இங்கே வந்து அதாவது இவங்க வந்து விஷயம் தெரியாமல் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதாவது ஏன் விஷயம் தெரியல அப்படின்னா சிங்க் வந்து தெற்கு பகுதியில் கொடுக்கலாமான்னா கொடுக்கக்கூடாது. ஆனால் இந்த இடத்துல சிங்க் இருக்கிறதுனால அப்போ அதோட வேஸ்ட் வாட்டர் வரணும் அப்படின்னு சொல்லி அக்வாகார்டு பாயிண்ட் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்தது வரப்போகிறவங்களும் இங்கே தான் கொடுக்க போகிறாங்க. அடுத்தது இந்த வீட்டை பொறுத்த அளவில் இந்த சமையலறையில் வந்து சர்வீஸ் ஏரியா அவசியமா அப்படின்னா நிச்சயமாக அவசியம் இல்லை. இப்போ சர்வீஸ் ஏரியான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து அந்த பக்கம் வந்து வெளியே வந்து ஒரு சர்வீஸ் ஏரியா மாதிரி வச்சு இதில் வந்து கிளாஸ்லாம் வச்சு ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கு. இப்போ இந்த வால் வந்து அவுட்டில் வந்திருக்கும் அப்படின்னா இந்த ரூம் சைஸ் வந்து இன்னும் பெருசாக இருக்கும். அது சமையலறை வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப பெருசாக பிராண்டாக இருந்திருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய உச்ச வாசல் பார்த்தீங்கன்னாக்கா இதில் பார்த்தீங்கன்னா அந்த சர்வீஸ் ஏரியாவுக்கு போகக்கூடிய அந்த டோர் வந்து உச்ச பகுதியில் வடக்கு ஒட்டின மாதிரி, அதாவது கிழக்கு திசையில் வந்து வடக்கு ஒட்டின மாதிரி அது வந்து ஒரு சரியான ஒரு அமைப்பாக இருக்குது. அதே மாதிரி டோருங்க வரதுனால அந்த சமையல் மேடை இருக்கு இல்லையா, அந்த சமையல் மேடை பார்த்தீங்கன்னாக்கா இந்த சமையல் மேடை வந்து வடக்கு சுவரில் வந்து ஒட்டலை. அதாவது இந்த டோர் சப்போஸ் இந்த இடத்துல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை இந்த டோர் வந்து இல்லாமல் இருந்தால் கூட ஒரு அடி அல்லது 2 அடி விட்டு இந்த சமையல் மேடை வந்து இங்கே ஸ்டாப் பண்ணிடணும். எக்காரணம் கொண்டும் அங்கே போய் டச் ஆகக்கூடாது. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இப்போ நான் சொல்கிறது எல்லாமே பழைய வீடு ஏற்கனவே நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா சொந்த வீடாக இருந்தால் நீங்கள் சரி பண்ண முடியணும் அப்படின்னா நீங்கள் வந்து சரி பண்ணுங்கள். அதில் நீங்கள் வந்து வாஸ்து கன்சல்டண்ட்டாக நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணி பண்ணுங்கள். என்னுடைய சப்போர்ட் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வந்து நேரடி விசிட் பண்ணியும் நிச்சயமாக பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மேற்கு நடுப்பகுதியில் வந்து ஒரு பாத்ரூம் பார்த்தோம், பெரிய பாத்ரூம் பார்த்தோம். மேற்கு நடுப்பகுதியில் இது வந்து சரியான ஒரு அமைப்பு. அதே மாதிரி இந்த மாஸ்டர் பெட்ரூமும் சரியான ஒரு அமைப்பு. அடுத்தது பார்த்தோன்னா நம்ம வந்து இந்த பக்கம் உள்ளே போகலாம். அதாவது வடமேற்கு மூலையில் ஒரு சின்னதாக ஒரு ரூம் இருக்குது. இது கொஞ்சம் குட்டியான ரூம், அதாவது இந்த ஆஃப் பெட்ரூம் சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி இது வந்து ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் வரும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த பூஜா ரூம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பூஜா ரூம் பார்த்தீங்கன்னாக்கா வடமேற்கு மூலையில் மேற்கு பகுதியிலிருந்து கிழக்கு திசை பார்த்தது மாதிரி இந்த பூஜை அறை வந்து அமைப்பது வந்து ரொம்ப சிறப்பு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூலையில் டச் ஆகக்கூடாது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த கார்னர் பாருங்கள் 90 டிகிரி இருக்கணும். இந்த கார்னர் வந்து 90 டிகிரி இருக்கணும். எந்த ஒரு லோடு இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பீரை வச்சா கூட நீங்கள் வந்து அந்த கார்னர் டச் பண்ணக்கூடாது. அதுமாதிரி பின்பக்கம் பேக் சைட்லேயும் ஒரு 1 இன்ச்சு 2 இன்ச்சு கேப் இருக்கணும், எந்த ஒரு செவரையும் டச் ஆகாமல். அப்போ வந்து அந்த ஸ்ட்ரெயிட்னஸ் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். எப்படி கிடைக்கும் அப்படின்னாக்கா அந்த ஸ்ட்ரெயிட் இருக்குது பாருங்கள், அந்த டைல்ஸ் வந்து ஸ்கட்டிங் விட்டுருக்காங்க இல்லையா, அந்த ஸ்ட்ரெயிட் வந்து 90 டிகிரி அப்படியே நேரம் அந்த பக்கம் வருது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து வடகிழக்கு மூலை. அடுத்து அப்படியே பாருங்கள் 90 டிகிரி ஸ்ட்ரெயிட்டாக போகுது, ஸ்ட்ரெயிட்டாக போய் அப்படி டர்ன் ஆகுது. இதே மாதிரி 90 டிகிரி ஃபுல்லாக வர மாதிரி இருக்கணும். அதே நேரத்தில் இதே மாதிரி கட் ஆகுது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நீச்ச பதில் இருக்குது, இந்த டோர் இருக்குது இல்லையா, இந்த டோர் வந்து நீச்ச பதில் இருக்குது. இப்போ என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, அப்போ இந்த டோர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பெட்ரூமை பொறுத்தளவில் தென்கிழக்கு மூலையில் கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது. அப்போ வந்து எங்கே பார்த்த மாதிரி வரலாம் அப்படின்னா
இந்த என்ட்ரன்ஸ் வந்து உச்ச பகுதியில் இருக்கணும். அப்போது அது வந்து சரியான ஒரு அமைப்பாக இருக்கும். அடுத்தது செகண்ட் பெட்ரூம் பார்ப்போம். செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இந்த வீடு பொறுத்தளவில் 4 பெட்ரூம் கொண்ட ஒரு வீடு. அப்போது இது வந்து நம்ம வந்து ஏற்கனவே 2 பெட்ரூம் பார்த்துட்டோம். இது வந்து தேர்ட் பெட்ரூம் சொல்லும் பார்த்தீங்கன்னா இதனுடைய உச்ச பகுதி வந்து எங்கே வரணும் அப்படின்னா இந்த இடத்துல வரணும். இந்த இடம் வரணும். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த பெட்ரூமுக்குள்ளே போகிறோம். இந்த பெட்ரூமுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பெருசாக இருக்குது. லைட் போட்டுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்ட அமைப்பு கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக பெட்ரூமுக்குள்ளே வந்து கண்ணாடி அமைப்பு வரக்கூடாது. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பெட்ரூமுக்கு உள்ளே வரக்கூடிய இந்த வாசல் வந்து எங்கே வரணும் அப்படின்னா கிழக்கு பகுதி ஒட்டின மாதிரி வரணும். இதுதான் கிழக்கு பகுதி. இப்போ வந்து தெற்கு பகுதியில் அப்படி சொல்லும்போது மேற்கொட்டி இருக்குது. மேற்கொட்டி வரக்கூடாது. இது வந்து கிழக்கு ஒட்டின மாதிரி வரணும். இந்த கபோர்டு வந்து அப்படியே அந்த இடத்துல வந்துருக்கலாம். அந்த டோருக்கு இடத்துல வந்திருந்தால் இது வந்து சூப்பரான ஒரு அமைப்பாக இருக்கும். ஒரு அமைப்பு நமக்கு பக்கவாயிடும். அதே மாதிரி இப்போ வந்து டாய்லெட் பார்ப்போம். இந்த டாய்லெட் பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. இப்போ நம்ம அப்படி வெளியே பார்க்கலாம் பாருங்கள். வெளியே வண்டியெல்லாம் போகுது வரும். இப்போது அந்த வடமேற்கு மூலையில் வந்து நம்ம வந்து அந்த பாத்ரூம் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஆர்சிசி ஸ்லாப் இருக்கு இல்லையா, பாட்டத்தில் நமக்கு வந்து இப்போ ஃபுல்லாக வருது பாருங்கள். அந்த ஸ்லாப் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே லெவலில் வராது. ஒன்று டவுன் பண்ணி வரும் அல்லது மேலே தூக்கி வரும். இந்த டாய்லெட் பொறுத்தளவில் டவுன் பண்ணி வருது. டவுன் பண்ணி வரும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா இந்த டைல்ஸ் அமைப்பு வந்து சேமாக இருக்கும். இப்போது நம்ம இப்போ பார்த்துட்டு இருந்த அமைப்பு கூட சரியில்லை. இது வந்து கொஞ்சம் ஒரு 3 இன்ச் வந்து இது 3 இன்ச் வந்து டாய்லெட் வந்து எலும்பியும் பெட்ரூம் வந்து டவுனாக இருக்குது. இப்போ இதே மாதிரி வரலாம்னா நிச்சயமாக வரக்கூடாது. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா டைல்ஸ் வந்து ஒரே சேமாக வரணும். அப்போ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டைல்ஸும் சேமாக வரணும். வடமேற்கு மூலையில் வந்து நம்ம வந்து ஒரு பாத்ரூமோ ஒரு பெட்ரூமோ வைக்கிறோம் அப்படின்னா டைல்ஸும் சமமாக இருக்கணும். அதே மாதிரி ஆர்சிசி அந்த ஸ்லாபும் சரிசமமாக இருக்கணும். அப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னா முதல் மாடியில் வந்து இந்த டாய்லெட் கொண்ட அமைப்பை வந்து நம்ம வந்து தெற்கு நடுப்பகுதியில் வைக்கணும். அல்லது முதல்ல நம்ம வந்து அந்த காணொலியில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி மேற்கு நடுப்பகுதியில் வரணும். இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து உள்ள வந்து நல்லா நீட்டாக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து வடமேற்கு மூலையில் உள்ள அந்த டாய்லெட் பார்த்தீங்கன்னாக்கா வடக்கு தெற்கு பார்த்த மாதிரி அந்த அமைப்பை வந்து வச்சுருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு பொசிஷன். அதே மாதிரி இந்த காமிச்சிருக்காங்க பாருங்க. இதே மாதிரி சின்ன கண்ணாடி கூட நம்ம வந்து எக்காரணம் கொண்டோம் டாய்லெட்லேயும் பெட்ரூம்லேயும் வைக்கக்கூடாதுன்னா வைக்கக்கூடாது. அதுக்கு காரணம்லாம் உட்காந்து கேட்டுட்டு இருக்காதுங்க. ஓகே, அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ஸ்டடி ரூம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துட்டோம், அங்கே இருக்குது. அடுத்து வந்து ஒரு கெஸ்ட் பெட்ரூம் பார்த்துட்டோம், இன்னொரு கெஸ்ட் பெட்ரூமும் பார்த்துட்டோம். 3 இப்போ நம்ம வந்து 3 பெட்ரூம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னாக்கா வடகிழக்கு மூலையில் உள்ள ஸ்டடி ரூம். இது வந்து ஸ்டடி ரூம். ஆனால் இந்த ஸ்டடி ரூமில் வந்து யாரெல்லாம் படுக்கலாம் அப்படின்னா 50 வயசு 60 வயசுக்கு மேற்பட்ட பெரியவங்க படுக்கலாம். அது மாதிரி சின்ன குழந்தைங்க படுக்கலாம். ஒரு 10 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்க படுக்கலாம். இப்போ இந்த ஸ்டடி ரூம் பார்த்தீங்கன்னாக்கா வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது. வடகிழக்கு கார்னர். இப்போ இதுதான் வடகிழக்கு கார்னர். வடகிழக்கு கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜன்னல் வந்து உச்ச பகுதியில் பக்காவாக இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்படி சார் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா வடக்கு ஒட்டினது மாதிரி கிழக்கு பகுதியில், அதாவது கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது இந்த ஜன்னல். இது வந்து வடக்கு ஒட்டின மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்று என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஜன்னல் கொடுக்கணும். அதாவது கிழக்கு ஒட்டினது மாதிரி வடக்கு பகுதியில் கிழக்கு ஒட்டின மாதிரி இங்கே ஒரு ஜன்னல் கொடுத்தாங்கன்னா சூப்பராக அமைஞ்சிடும். இந்த டோர் கூட பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் கேப் விட்டு இங்கே இன்னும் வரணும். கொஞ்சம் கிழக்கு ஒட்டின மாதிரி வந்தால் தான் இது வந்து ஒரு நல்ல அமைப்பாக நம்ம வந்து சொல்ல முடியும். அது மாதிரி ஒரு பால்கனி இருக்குது. வடகிழக்கு மூலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. இது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கொஞ்சம் உயரமாகவும் கிழக்கு பகுதி ஒட்டின மாதிரி டவுனாகவும் இருக்குது. அதே மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா அங்கே ஒரு ஏசி வச்சிடுறாங்க. இங்கே ஒரு ஏசி இருக்குது. இது வந்து ஒரு தவறான ஒரு அமைப்பு. அப்போ வந்து ஏசி வந்து ஹீட்டு. அதே மாதிரி நம்ம இந்த ஏசி ஆன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஜன்னலை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். அப்போ ஜன்னலை க்ளோஸ் பண்ணியாச்சுனாக்கா நமக்கு வந்து இந்த காலையில் வந்து வரக்கூடிய அந்த இயற்கையான காற்று வெளிச்சங்கள்லாம் உள்ள வருமானா வராது. அதனால் நம்ம இப்போ இந்த வீடை பொறுத்தளவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஏசி வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணி நம்ம வந்து கெஸ்ட் பெட்ரூமில் வந்து வடமேற்கு மூலையில் மாட்ட போகிறோம். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து தேவையில்லாமல் கொடுக்குற ஒரு வெயிட் நம்ம கொடுக்குறோம். அதே நேரத்தில் ஏசி ஆனில் இருக்கும்போது அதோட ஹீட்டு சூடு காற்றுகள் வந்து அதிகமாக வரும். இது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு அமைப்புக்கு வந்து வழிவகுக்கும். அதனால் அதை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அமைப்பு. இப்போ வந்து நம்ம அந்த படத்தில் பார்க்குற மாதிரி இவ்வளோ டார்க்லாம் இல்லை. இந்த பெயிண்ட் வந்து இவ்வளோ டார்க் இல்லை. இப்போ இங்கே தெரியுதா பார்ப்போம். இந்த லைட் கலர் இந்த வெளியே தெரியுது பாருங்கள். இந்த தெரியுதுல
இங்கே இருக்கு பாருங்கள், இந்த லைட் கலர் தான் இங்கே உள்ளே இருக்குது. இந்த கேமராவில் வந்து கொஞ்சம் டார்க்காக எடுத்து காமிக்குது, அவ்வளோதான், தட்ஸ் ஆல். இப்போ அதே மாதிரி இந்த இன்டீரியர்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த பிவிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணுறேன். ஏன்னா உள்ளமைப்பு பார்த்தீங்கன்னா கபோர்டில் தான் இருக்குது. இது வந்து இந்த கடப்பா ஸ்டோன் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னா, கடப்பா அப்படிங்கிற இடத்துல இருந்து ஒரு மலையை கட் பண்ணி தான் இது கொண்டு வராங்க. அதனால் இதையும் நம்ம வந்து முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணணும். அந்த கடப்பா அப்படிங்கிற ஊர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த இன்டீரியர் பாருங்கள், நல்லா நீட்டாக இருக்குது பாருங்கள், அப்படியே சூப்பராக இருக்குது. சரியா? இது வந்து மேலே உள்ளது, டாப்பில் உள்ளது. இப்போது ஓகே, இப்போ இந்த இன்டீரியர் பொறுத்தளவில் தெற்கு பகுதியில் இருக்குது. அப்போ தெற்கு பகுதியில் வைக்கலாமான்னா நிச்சயமாக வைக்கலாம். சரியா? இப்போ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா தெற்கு பகுதியில் வச்சுக்கோங்க. க்ளோஸ் பண்ணுவோம். தெற்கு பகுதியில் இது மாதிரி தெற்கு பகுதியில் வைக்கும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு அடி அல்லது ஒரு 1.5 அடி நீங்கள் வந்து கம்மி பண்ணி இதை வந்து இங்கே ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ இது ஃபுல்லாக நீங்கள் வந்து போட்டுக்கிற இது ஃபுல்லாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஓப்பனாக விட்டுணும். கிழக்கு ஒட்டின பகுதி வந்து ஓப்பனில் விட்டுணும், ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த டாய்லெட் பாருங்கள், இந்த டாய்லெட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டோர் என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, அந்த டோர் என்ட்ரன்ஸ் வந்து கிழக்கு பகுதி ஒட்டின மாதிரி வரணும். இந்த பக்கத்தில் வரணும், இந்த இடம் வரக்கூடாது. அதே நேரத்தில் இந்த டாய்லெட்டுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, கிழக்கு நடுப்பகுதியில் இருக்குது. கிழக்கு நடுப்பகுதியிலையோ, வடகிழக்கு மூலையிலையோ, வடக்கு நடுப்பகுதியிலையோ, தெற்கு உள்மூலையிலையோ நிச்சயமாக கழிவறைகள் வரலாமா அப்படின்னா வரக்கூடாது. அதே மாதிரி தென்மேற்கு மூலையிலையும் வரக்கூடாது. அதே மாதிரி எந்த ஒரு வீடாக இருந்தாலும் சரி ஒரு இந்தியன் க்ளோசெட் நிச்சயமாக வேணும். இந்த பாத்ரூம் பொறுத்த அளவில் பார்த்தீங்கன்னாக்கா டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மட்டமாக தான் இருந்தது. அப்போ வந்து யூரோப்பியன் க்ளோசெட் இருந்தது. ஒரு டெனண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து இந்தியன் க்ளோசெட் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இது வந்து இந்தியன் க்ளோசெட் வச்சுருக்காங்க. வீட்டில் வந்து நிச்சயமாக எல்லா க்ளோசெட்டும் இந்தியன் க்ளோசெட்டாக இருக்கிறது நல்லது. ஒரு இந்தியன் க்ளோசெட் வேணுமா அப்படின்னா நிச்சயமாக மினிமம் 1ஆவது இருக்கணும். மேக்ஸிமம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 4 பாத்ரூம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு 1 அல்லது 2ஆவது நீங்கள் வந்து அந்த இது மாதிரி ஒரு இந்தியன் க்ளோசெட் அமைக்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த டோர் என்ட்ரன்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த டோர் என்ட்ரன்ஸ் வந்து மேற்கு ஒட்டின மாதிரி வருது. மேற்கு ஒட்டின மாதிரி வரக்கூடாது, இது வந்து கிழக்கு ஒட்டின மாதிரி வரணும். இது மாதிரி நம்ம வந்து அந்த வாஸ்து வந்து அதி அற்புதமாக வேலை செய்யுமானா ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். அந்த வடகிழக்கு மூலையில் இருக்கிற அந்த ஸ்டடி ரூமில் வந்து அந்த வாசல் வந்து உச்ச பகுதியில் இருக்கா நீச்ச பகுதியில் இருக்குதா அப்படின்னா இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கே வரணும் அப்படின்னா கிழக்கு ஓட்டினது மாதிரி இந்த இடத்துல வரணும். இந்த இடத்துல வந்து அது வந்து உச்ச பகுதி. அப்போது இந்த இடத்துல டோர் வரலாமான்னா வரக்கூடாது. வந்திருக்கு, என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வீடு. இப்போ வந்து சொந்த வீடு, அதாவது சொந்த வீடு தனி வீடு அப்படின்னா நம்ம வந்து எதுனாலும் ஈஸியாக பண்ண முடியும். இது வந்து அப்பார்ட்மெண்ட் வீடுன்னு சொல்லும்பொழுது அவ்வளோ சீக்கிரம் இது வந்து உடச்சி மாற்ற மாட்டாங்க. அதுவும் சொந்தமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க விருப்பப்படி நிச்சயமாக மாற்றிக்க முடியும். அதே மாதிரி அடுத்து வந்து ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த விண்டோ வந்து ஈஸ்ட் சைடில் இருக்குது. ஈஸ்ட் சைடில் நார்த்து, அதாவது வடக்கு பகுதியில் ஒட்டினது மாதிரி இருக்குது. ஒரு நல்ல அமைப்பாக இருக்குது. அதே மாதிரி எல்லா இதுலேயும் கொசு வேலை கொடுத்துருக்காங்க. கொசு வேலை பாருங்கள், இது மாதிரி கொசு வேலை வந்து ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டுக்கு வந்து நிச்சயமாக கொடுத்துக்கோங்க. எதனால் அப்படின்னா நம்ம வந்து ஜன்னல் கொடுக்குறோம். அப்போ வந்து சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நானும் நிறைய காணொலிகளில் சொல்லியிருக்கேன். அப்போ வந்து விண்டோ வந்து 24 மணி நேரம், அதாவது வடகிழக்கு மூலையில் உள்ள விண்டோ வந்து 24 மணி நேரம் திறந்து வைங்க அப்படின்னு. வடகிழக்கு மூலையில் வடக்கு பகுதியிலையும் கிழக்கு பகுதியிலையும் உள்ள ஜன்னல் வந்து 24 மணி நேரம் திறந்து வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி திறந்து வச்சா அப்போ வந்து என்ன ஆகும்னா கொசு வரும். கொசு வந்தால் என்ன பண்ணணும், இது மாதிரி சூப்பராக அங்கே பாருங்கள், இதே மாதிரி ஹிஞ்சஸ் பண்ணுற அமைப்பு வச்சு பக்கவாக இது நம்ம வந்து இது என்ன பண்ணிக்கலாம்னா ஓப்பன் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இதை வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி தூக்கணும் அப்படின்னா எடுத்து நம்ம வந்து நல்லா வாட்டர் வாஷ் பண்ணிக்கலாம். சோப்பு வாட்டர்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பக்கவாக இருக்கும். இதே மாதிரி கொசு வேலை போட்டோம்னா நிச்சயமாக வீட்டுக்கு வந்து கொசு வராது. இப்போ நம்ம வீட்டிலேருந்து வெளியே பார்த்தா பக்கத்து வீட்டில் உள்ள அந்த பைப் லைன்லாம் இருக்குது, அந்த டாய்லெட் இருக்குது, அந்த வெண்டிலேஷன் இருக்குது, இதெல்லாம் தெரிய வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன் போட்டுக்கணும். இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன் போட்டுக்கணும். அந்த ஸ்க்ரீனில் வந்து வெளியே உள்ள வெளிச்சமும் உள்ளே வரணும். அதே நேரத்தில் ஆட்கள் இருக்கிறதும் வெளியே தெரியக்கூடாது. அதே மாதிரிப்பட்ட ஸ்க்ரீன் வந்து நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இதே மாதிரி ஹால் போன்ற இடங்களில் வந்து நம்ம வந்து சீலிங் ஃபேன் கொடுக்குறோம். நிச்சயமாக சீலிங் ஃபேன் வேணும் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி சாண்ட்லியர் லைட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சாண்ட்லியர் லைட் வந்து சென்டரில் வந்து கொடுக்குறது வழக்கம். இதை வந்து நான் வந்து உங்களுக்கு 2வது சொல்கிறேன். இந்த ஹால் பொறுத்த அளவில் பார்த்தீங்கன்னாக்கா
3 பாயிண்ட் கொடுத்துருக்கு. சீலிங்கில் வந்து 3 பாயிண்ட் கொடுத்துருக்கு. அப்போ வந்து கிழக்கு பகுதியில் வந்து ஒரு சீலிங் ஃபேன் கொடுத்துருக்கு, மேற்கு பகுதியில் ஒரு சீலிங் ஃபேன் இருக்குது, நடு சென்டரில் ஒரு சாண்டிலிவர் லைட்டு கொடுத்துருக்கு. அப்போ சாண்டிலிவர் லைட்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னா நிச்சயமாக கொடுக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா சீலிங்லேயே ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுற மாதிரி, அதாவது ஒரு 1 இன்ச்சு ஒரு 1 இன்ச்சு அல்லது ஒரு 1.25 இன்ச்சு தான் வரும். அதே மாதிரிப்பட்ட லைட் வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி நிச்சயமாக கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம காணொலியில் வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி இந்த இன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்வெர்ட்டர் வந்து இது வந்து ஒரு சரியான ஒரு அமைப்பு தான். அந்த என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தென்கிழக்கு மூலையில் வந்து ஒரு ஓரமாக இருக்குது. இது வந்து ஒரு சரியான ஒரு அமைப்பு. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா டிபி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டிபி பாக்ஸ் இருக்குது. டிபி பாக்ஸும் தென்கிழக்கு மூலையில் தெற்கு பகுதியில் இருக்குது. இது தெற்கு பகுதியிலையும் கொடுத்துக்கலாம் அல்லது கிழக்கு பகுதியிலையும் கொடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த மூலை வந்து இது ஓகே, ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பு. ஆல்மோஸ்ட் நம்ம இப்போது இந்த வீடை வந்து சுற்றி பார்த்தாச்சு. இது ஒரு 10 வருஷம் 15 வருஷம் பழமையான வீடாக இருந்தாலும் இந்த காணொலியை பார்த்த எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே அமுக்குங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய சேனல் எல்லாமே உங்களுக்கு வந்துக்கிட்டே